கதையோட ஆரம்பத்துல ஒரு வயசான நபர் வேலையில முடிச்சிட்டு வீட்டுக்கு வர மாதிரி தெரியுது. வந்து ஹால்ல உட்காந்தா அப்போ அந்த ஹாலோட மூலையில ஒரு நீளமான முடி ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒரு தலை தொங்கிட்டு இருக்கிற மாதிரி. அப்போ கீழே தரையில இருந்து எவனோ ஒருத்தன் எந்திரிக்கிற மாதிரி தெரிய அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அந்த வயசான நபர்கிட்ட உங்களோட கனவுல வர இந்த நீளமான முடிங்கிறது இது ஆக்சுவலி உங்களோட பொண்ணு தான் சொல்லக்குள்ள அதுக்கு அவரும் என்னது எனக்கு பொண்ணா, எனக்கு பொண்ணெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல, ஆமா உங்களுக்கு பொண்ணு கிடையாது தான், ஆனா உங்களுக்கு இப்ப இருக்கிற குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஒய்ஃப் ஒரு குழந்தைய அபார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தை தான் அப்போ உங்க கனவுல வருதுன்னு சொல்ல அதை கேட்டு அந்த வயசான நபருமே கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்ல வேலை தான் பண்ணியிருக்கேன்னு நம்ம ஹீரோவை பாராட்டுவாரு. இதுக்கு மேல நீ எதுவும் பண்ண தேவையில்லை, இந்த கனவுங்கிறது அப்படியே நிலைச்சு இருக்கட்டும்னு. என்ன மேட்டர்னு பார்த்தா இந்த வயசானவர் இருக்கிறார்ல, இவர் கனவுல ஒரு பொண்ணோட உருவம் வந்துகிட்டே இருக்கு. அது என்ன ஏது எப்படியாவது அந்த கனவு எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ கிட்ட அவர் வந்திருக்காரு. நம்ம ஹீரோவால மத்தவங்களோட கனவுக்குள்ள போக முடியும். ஆரம்பத்துல அவர் வரும்போது எப்படியாவது இந்த கனவை எனக்கு நிறுத்திடுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரா. ஆகையால் நம்ம ஹீரோவும் அவரோட பொண்ணு கிட்ட இனிமேல் இவரோட கனவுல நீ வராத அப்படின்னு கனவுக்குள்ள போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்திருப்பான். இப்போ என்னன்னா உங்க பொண்ணு கூட நீங்க இந்த கனவுலயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்க ஃபேமிலி உங்களை நினைச்செல்லாம் கவலைப்படுவாங்களேன்னு கேட்டதுக்கு, யாரு என் ஃபேமிலியா, என்ன நினைச்சு கவலைப்படுறாங்களா, போடாடே என் பொண்ணு இவ்வளவு வருஷமா இல்லாம ஏன் இப்போ என் கனவுல வராங்கிறதே எனக்கு இப்பதான் புரியுது. ரீசெண்டா என் ஃபேமிலியில் இருக்கிற யாருமே என்ன ஒழுங்கா ட்ரீட் பண்றது இல்ல. ஆனா என்னை பத்தி கவலைப்பட்டு பிறக்காத என்னோட பொண்ணு தான் எனக்கு ஆறுதல் படுத்துறதுக்காக என் கனவுல வந்திருக்கான்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லுவாரு. இவருடைய பேசுறதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு பயம் வந்துடும். யோ நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுயா, நீ உன் கனவுல இருக்கக்கூடாது, கமான் நீ ரியல் வேர்ல்டுக்கு வந்தாகணும், நீ ரியல் வேர்ல்ட்ல மட்டும் நீயும் இறந்து போயிட்டுன்னு வையன், நானும் உன் கூட சேர்ந்து இதே கனவுல மாட்டிக்குவையான்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் தெரிய வருது இதுவுமே ஒரு கனவுன்னு. இருந்தாலும் அந்த வயசான நபர் நம்ம ஹீரோவோட பேச்சை கேட்கற மாதிரி இல்ல. முதல்ல நீ வெளியில போ, நீ இதே இடத்துல மாட்டிக்காதரான்னு நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணுவாரா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ கண் விழிக்கிறான். ஆக்சுவலி ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த வயசான நபரை வச்சிருந்திருப்பாங்க. பக்கத்துல தான் அந்த வயசானவரோட பசங்களா இருக்கிறானுங்க. ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி பஞ்சாயத்து இருக்கும் போல. கொஞ்ச நாளாவே நம்ம ஹீரோ அவருக்கு ஏன் இந்த கனவு வருதுன்னு அவரோட கனவுக்குள்ள போய் இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். ஆனா கனவே நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவரு கனவுலயே ஸ்டே பண்ணங்காட்டி தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா அவரு இங்க இறந்தும் போயிருந்திருக்காரு. சரி நீ முதல்ல கிளம்புடான்னு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கவர்ல காசு கொடுத்து அவனை முதல்ல அங்க இருந்து அனுப்பி வைக்கும் போது ஹீரோ அங்க நின்று பாக்குறான். சரி கிளம்ப செத்து தொலைஞ்சிட்டான், இனிமேல் அவனை பாத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஹாஸ்பிட்டல் பில் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோக்கும் எரிச்சலா இருக்கும். நல்ல வேலை அந்த ஆள் கனவுலையாவது சந்தோஷமா இருப்பான். அங்க இருந்து கிளம்ப இப்போ அப்படியே ஜப்பானோட சிட்டியில மக்கள் எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. நைட் டைம்ல எல்லாத்தோட வாய்ஸஸுமே ஒரே கோரஸ்ல என் ஃபேமிலிக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், இருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இது அவங்களுக்கு பத்த மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க, நான் என்னதான் பண்றது, இதுக்கு மேல எனக்கு வாழ பிடிக்கல, ஒரு சீக்கிரம் என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தோட குரலும் அந்த மாதிரியே கேட்க அதே டோன்ல தான் ரோட்ல ஒரு வெள்ளை சுக்கா போட்ட ஒரு சின்ன பொண்ணு அவளுமே சூசைட் பண்ணலாம் அப்படின்னு தான் காத்திருந்திருக்கா. போன்ல அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல டபுள் சூசைட் பண்ணலான்னு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரே நேரத்துல சூசைட் பண்ணாதானே கரெக்டா இருக்கும், நான் இது சூசைட் பண்ணிட்டு நீ இது சூசைட் பண்ணாம இருந்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு இந்த பொண்ணு கொஞ்சம் விவரமா இருக்க. சரின்னு ஆப்போசிட் இருக்கிற அந்த பாய் ஃப்ரெண்ட் ஒரு கத்தி எடுத்து தன்னை தானே குத்திக்கிட்டு அப்படியே போன்ல நான் செத்துட்டு இருக்கிறேன், நான் என்ன தானே குத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவானா. இவளும் ஓகே நீ குத்திக்கிட்டேன்னாப்பா நானும் சாகுறேன்னு ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு பெரிய கத்திரிக்கோல் ஒன்று எடுக்க அதை வச்சு அவளையே அறுத்துக்கலான்னு போகும்போது அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு நாய் ஒன்று வர மாதிரி தெரியும். அவளால் மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியுது. அதை பார்த்த உடனே அலறி அடிச்சு பயந்து போனவன் நேரா அவ தங்கியிருந்திருக்க அபார்ட்மெண்ட்டுக்கே போறாளாம். அந்த ரூமோட கதவை நீக்கிறதுக்கு முன்னாடியே அவளோட காலில் ஒரு பெரிய வெட்டா விழுக உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தவ அவளோட பெட்லயே வச்சு மொத்தமா அந்த ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒன்று இருக்கும் வச்சு அவளை குதறி எடுத்துருது. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில போலீஸ் கேஸ் ஆயிருந்திருக்கும். ஒரு லேடி டிடெக்டிவ் அவங்க தான் இந்த கேஸ் எடுத்திருக்காங்க. இப்பதான் புதுசா வேலையில ஜாயின் பண்ணியிருக்கிறங்காட்டி அந்த டிடெக்டிவ்க்கு அசிஸ்டண்டா ஒருத்தருமே இருப்பாரு. அவளும் மேடம் இந்த மாதிரி ஹீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்பாட்டுக்கு வரக்கூடாது, என்ன மேடம் பண்றீங்க அப்படின்னு பின்னாடியே புலம்பிட்டு வருவாரு. ஒரு ரூம்குள்ள போய் பாடியை பார்த்தோன்னே அந்த டிடெக்டிவ்க்கு ஒரே ஷாக்கு, அப்படியே வாய் மேலேயே கை வச்சிடுறாங்க. இருந்தாலும் அந்த அசிஸ்டன்ட் இதெல்லாம் ஏகப்பட்டது பார்த்திருப்பாரு போல. முளைச்சு 4 இலை கூட விட மாட்டேங்கிறானுங்க, அதுக்குள்ள சின்ன பசங்க உயிர் எடுத்துக்கிறானுங்க. எடுக்கிறானுங்க கொஞ்சம் டீசெண்டா எடுத்தாவது நல்லா இருக்குமே அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாரு. அவரோட பெட்டுக்கு கீழே ரத்த கரையோட ஒரு கத்திரிக்கோழி இருக்கும். கண்டிப்பா அது சூசைடா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு பொருளுமே திருடப்படல. அதுவும் இல்லாம யாருமே ஃபோர்ஸ் பண்ணி கதவை உடைச்ச மாதிரியும் தெரியல. கதவு உள்ள இருந்ததால் லாக் ஆயிருந்திருக்கு. நேற்று நைட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் யாரோ அலற மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்டிருந்திருக்கு. மேபி அது இவளே பண்ணியிருந்திருக்கலாம், ஒரு சூசைடா இருக்கதான் வாய்ப்பு
வாய்ப்பு இருக்குதுன்னு யோசிக்கிறாங்க. இருந்த போதிலும் இது ஒரு மர்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிற அந்த ஆங்கிள்லயுமே இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணோட மொபைல்ல கால் ஹிஸ்டரியில நேத்து நைட்டு யார்ட்டையோ பேசியிருந்திருக்கால அந்த ஒரு நபர் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லிட்டு அங்க இருந்து வந்துகிட்டு இருப்பா. அப்ப வக்காமியாங்கிற ஒரு பையன் அவனும் இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறான். அப்படியே நம்ம டிடெக்டிவ் கிட்ட, சரி நீங்க நேஷனல் போலீஸ் ஏஜென்சில ஒரு பெரிய கையா இருந்தீங்களே, அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம இப்படி கிரைம் சீன் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு டிடெக்டிவா வந்திருக்கீங்கன்னு கேட்டா அதுக்கு பெருசா நம்ம டிடெக்டிவ் கிட்ட பதில் கிடையாது. இருந்தாலும் முதல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வாலண்டியரா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஒரு டிடெக்டிவா. அப்படி டிரான்ஸ்ஃபர் வாங்கி வரும்போதே கொஞ்சம் மேல இருக்கிற பொசிஷன்ல தான் அவங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கி இருந்திருப்பாங்க. இந்த மாதிரியான கிரிமினல் ஆக்டிவிட்டிஸை வெறும் பேப்பர்ல உட்காந்து கவனிக்கிறத தாண்டி ஹேண்ட்ஸ் ஆனா களத்துல இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்ததா அப்ப சொல்லியிருப்பாங்க. இதையெல்லாம் சும்மா ஓரமா இருந்து நினைச்சு பார்த்து டிடெக்டிவும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனவங்க சும்மா யோசிச்சுட்டு இருக்கும்போது சைடுல ஏதோ ரத்தக்கரை மாதிரி தெரியும். டக்குன்னு லைட் ஆன் பண்ணி பார்த்தா இல்ல, அங்க எதுவும் இல்ல. அன்னைக்கு நைட்டு ஒரு ஃபேட்டிக் கை ஒருத்தன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு யாருக்கிட்டயோ கால் பேசிக்கிட்டே அப்புறம் வீட்டுக்கும் போறான். அவனுக்கும் இந்த சூசைட் ஐடியாலாம் இருக்குது போல. அவனோட கத்தியை எடுத்துட்டு கடைசியோட ஒய்ஃபை பார்க்க வந்திருப்பான். இருந்தாலும் இன்னைக்கு இது வேண்டான்னு தலகணை கடையில வச்சுட்டு படுத்துங்கிறதுக்காக போக கட் பண்ணா அவன் சப்வேல போய் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் திடீர்னு ரெண்டு பக்கமும் ஏதோ பெரிய சத்தங்கள்லாம் கேட்கற மாதிரி தெரியும். உடனே யாரா அதுன்னு செக் பண்றதுக்காக போக ஒரு இடத்துல நிறைய அந்த சைக்கிள்லாம் பார்க் பண்ணியிருப்பாங்களா, அங்க போறான். அங்க ஏதோ மான்ஸ்டர் வர மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. சடனா அவனோட நெஞ்சில பெருசா கிழிக்கப்பட அவ்வளவுதான் அவனோட கழுத்துல அவனோட வயிறுலன்னு சொல்லி மொத்தமா கத்தியால கிழிக்கப்படுது. இது எல்லாமே அவன் கனவுல தான் நடக்க. ரியல்ல பார்த்தா பெட்ல படுத்துட்டு இருந்திருப்பான்ல, அப்படியே அவன் ஒய்ஃப் கண் விழிச்சு எந்திரிக்கிறாங்க. சைல படுத்துட்டு இருந்தவன் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை போட்டு அவனையும் அறுத்துக்கிட்டே இருக்கிறான். அடுத்த நாள் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நம்ம போலீஸும் வந்திருப்பாங்க. டிடெக்டிவ்லாம் அந்த பிளட் அவ்வளவு இருக்கிறத பார்த்தோன்னே அவங்க ஒரு மாதிரி கொமட்டிட்டு வந்துடும். சரின்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கும் போது அவரே தான் தன்னை கிழிச்சுக்கிட்டாருங்கிற விஷயத்த தான் அவங்க வாக்குமூலமா சொல்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்புறம் என்னப்பா ஒரு சூசைட் கேஸ்னு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாமான்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்லும் போதுதான் அந்த வக்காமியாங்கிற பையன் இப்போ இறந்து போனவர் கடைசியா ஒரு மொபைல் நம்பருக்கு கால் பண்ணியிருப்பாரு. அதே நம்பருக்கு தான் அந்த ஒரு பொண்ணுமே சாகருக்கு முன்னாடி கால் பண்ணியிருப்பா. ரெண்டு தற்கொலை கேஸ்லயும் ஒரே ஒற்றுமை, அது என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். இத பத்தி ஸ்டேஷன்ல எல்லா ஆபீசர்ஸும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இப்போ இறந்து போன ரெண்டு பேருமே ஜீரோ அப்படிங்கிற ஒரு நபருக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருமே அந்த நம்பரை ஜீரோ தான் சேவ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. மேபி அந்த ஜீரோ அப்படிங்கிறவன் ஏதோ ஒரு விதமான மைண்ட் கண்ட்ரோலிங் ட்ரிக் இது பண்ணியிருப்பானா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஜஷன்ஸை வச்சுக்கிட்டு இருப்பாங்களா. ஏன்னா அட்டாப்சியில கூட அவங்க ஸ்ட்ராங்கா சூசைட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அப்போ அந்த வக்காமியாங்கிற பையன் ரெண்டு பேரோட மொபைலையும் எடுத்துட்டு வருவான். என்னன்னா அந்த மொபைல்ல இறந்து போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருமே ரெக்கார்டிங்கை மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ரெக்கார்டிங்ல என்ன காப்பாத்துங்க 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 அது மட்டும்தான் இருக்கும். அந்த மனைவி கூட படுத்து தூங்கும் போது ஒருத்தர் இறந்து போயிருப்பாருல, அவரோட ஒய்ஃப் கூட சொல்லியிருப்பாங்க ஏதோ கெட்ட கனவு வந்து அவர் இப்படி பண்ணிட்ட மாதிரி தான் தெரியுதுன்னு. கெட்ட கனவா அப்படின்னு யோசிச்சவங்க அடுத்து என்ன பண்றதுனே தெரியல. கேஸ்ல இது வரைக்கும் கலெக்ட் பண்ண டீடைல்ஸை எவிடன்ஸ் டீம் கிட்ட கொடுத்துட்டு இருக்கும் போது அங்க எவிடன்ஸ் டீம்ல ஒரு ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ டேப் ஒன்று பார்த்து அந்த வீடியோ டேப்ல இருக்கிற நபர் எங்க புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருக்கானாமா. அவங்களெல்லாம் சைக்கிக் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் கொஞ்சம் மந்திரவாதி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த ஒரு நபர் இந்த கேஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தெரியல. மேபி இந்த மாதிரி ஏதோ ஒரு பையன் ஒருத்தன், சின்ன பையன் ஒருத்தன் மக்களோட கனவுக்குள்ள போய் அவங்களோட கனவுல இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவனை வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்கன்னு அட்ரஸ் கொடுப்பாரு. சரின்ட்டு அந்த வக்காமியாவும் நம்ம டிடெக்டிவும் அந்த பையனோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு உள்ள போனாலே அங்க நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க போல. சே இன்னைக்கும் அப்படி பண்ணிட்டான் பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெளியில இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்னடா பண்ணான்னு உள்ள போய் பார்த்தா அது நம்ம ஹீரோ தான் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான் போல. சூசைட் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு சூசைட் பண்றவங்ககிட்டயே வரோம் பாத்தியா, வழங்குண்டான்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் வேற வழி இல்லாம இது வரைக்கும் அவங்க கேஸ்ல எதெல்லாம் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் வக்காமியா ஹீரோ கிட்ட சொல்ல, எதுக்கு முக்கியமா நம்ம ஹீரோ கிட்ட வந்திருக்காங்கன்னு பார்த்தா நம்ம டிடெக்டிவ் இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த ஜீரோங்கிற நபருக்கு கால் பண்ணிட்டு இந்த சூசைட் ரிலேட்டடா பேசும்போது அவன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தானே ஏதோ ஒண்ணு நடக்குது. கனவுல தான் முக்கியமா ஏதோ ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியுது. மேபி நான் கால் பண்ணேன் அப்படின்னா என் கனவுல ஏதோ ஒண்ணு நடக்கலாம். அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம டிடெக்டிவோட கனவுக்குள்ள போய் ஹீரோ பையன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் வந்திருக்காங்க. எந்த ஒரு பதிலும் சொல்லாம நம்ம ஹீரோ தண்ணி எடுத்து டிடெக்டிவ் மேல ஊத்தி விட அந்த வக்கமையா சண்டைக்கு போயிடுறா. இருந்தாலும் ஹீரோயின் தான் ஓகே ஃபைன், நீங்க உங்க மனசை மாத்திக்கிட்டீங்கன்னா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போக, அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் வச்சு ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு அந்த அசிஸ்டன்ட் இருப்பாருல அவரே
கால் பண்றதுக்கு எல்லாத்தையும் தயாரா வச்சிருந்திருக்காங்க. ஒன்ஸ் அவன் கால் அட்டன் பண்ணா அப்படின்னா அவன் இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணிட வேண்டியதான்னு. கால் பண்ண ஆரம்பிச்சா அவன் காலை எடுக்கவே இல்லை. அப்ப நம்ம டிடெக்டிவ் வேணும்னா நானும் ட்ரை பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பா. அவளும் ட்ரை பண்ணி வேலைக்கு ஆயிருந்திருக்காது. அதுக்கப்புறம் என்னடா பண்றது, என்ன இந்த கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றம் ஏற்பட மாட்டேங்குதுன்னு அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி பயங்கர குழப்பத்தோட பார்த்துட்டு இருப்பாள். பின்னாடியே அந்த வக்காமையா வரும்போது அவனை பார்த்தே இந்த டிடெக்டிவ் பயந்து போயிடுறா. ஸோ 2 பேரும் சும்மா உட்காந்துக்கிட்டு கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. நிறைய தடவை கால் பண்ணியும் அந்த ஜீரோங்கிற நபர் காலை அட்டன் பண்ணல. ஸோ என்ன பண்றதுனே தெரியல. முதல்ல நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்னு வக்காமையா நம்ம டிடெக்டிவ் அனுப்பி விட்டுருவான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமே டிடெக்டிவால தூங்க முடியாது. சும்மா ஒரு புக் எடுத்து படிச்சிட்டு இருப்பாங்களா, அப்ப சடனா அவங்க பக்கத்துல ஒரு கை வர மாதிரியும் ஏதோ ஒரு சிகப்பு கலர் உருவம் அவங்க பெட்டை சுத்தி போற மாதிரி இருக்க அச்சு புச்சு கண் விழிக்கிறா. அப்ப அவளோட மொபைலும் ரிங் ஆக எடுத்து காதுல வச்சா அது நம்ம ஹீரோவா தான் இருக்கும். நீங்க யாருக்கோ கால் பண்ண போறதா சொன்னீங்கல்ல, அந்த ரிஸ்கை எடுக்காதீங்க, அப்படியே கால் பண்ணாதீங்கன்னு அவன் போனை கட் பண்ணும்போது அடுத்ததே அந்த வக்காமியா கால் பண்ணுவான். அந்த ஜீரோங்கிற நபருக்கு அவன் கால் பண்ணி அந்த ஜீரோங்கிற நபர் காலையும் அட்டன் பண்ணியிருந்திருக்கான் போல. அவன் லொகேஷனை ட்ராக் பண்றதுக்கு முன்னாடியே அவன் காலை கட் பண்ணியிருந்திருக்கான். இருந்தாலும் நான் யாரு என்ன ஏதுன்னு சொல்லி எந்த ஒரு பர்சனல் டீடைல்ஸும் அவன்கிட்ட கொடுக்கல. பிளஸ் அவன் எந்த ஒரு மைண்ட் கேமும் என்கிட்ட விளையாண்ட மாதிரி தெரியல. இருந்த போதிலும் காலை கட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு உன் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்குதுன்னு சொல்லியிருந்தான். இப்படியே மெயின்டைன் பண்ணி அடுத்த தடவையும் கால் பண்றதுக்காக ட்ரை பண்ணணும்னு அந்த வக்காமியா சொல்ல அதை கேட்டு டிடெக்டிவ் பதறி போயிட்டு வேகமா சொக்காலாம் மாத்திட்டு கிளம்பி வராங்க. சைக்கிள்ல தான் வருவாங்களா. அப்போ உடனே நம்ம ஹீரோட ஞாபகம் வந்து அவனுக்கு கால் பண்ணி, நீ அந்த ஜீரோங்கிற நபருக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன, ஆனா அன்னைக்கு உன்னை மீட் பண்றதுக்காக வக்காமையான என் கூட இன்னொருத்தர் வந்திருந்தாருல, அவரு கால் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ மேபி அவனோட கனவுல அந்த ஜீரோங்கிறவன் ஏதோ ஒன்று பண்ண சான்ஸ் இருக்குது, ப்ளீஸ் அவன் கனவுல போய் உதவி பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பாளா. இது எல்லாத்தையும் ஹீரோவும் கேட்டிருந்திருப்பான். இருந்தாலும் இல்ல ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, உங்க பிரச்சனையில இழுக்காதீங்கன்ட்டு அப்படியே ஓரமா போய் உட்காந்து பயங்கரமா புலம்பிட்டு இருக்க. டிடெக்டிவ் வேகமா ஹெட் குவார்டர்ஸ் வந்துடுறாங்களா. வந்தானே அந்த வக்காமியா ஒரு இடத்துல தூங்கிக்கிட்டு இருப்பான். அவனை போய் பார்த்துட்டு ஓகே இன்னும் உயிரோட தான் இருக்கிறான், கண்டிப்பா எதுவும் நடக்கக்கூடாதுன்ட்டு அப்படியே ஓரமா உட்காந்து அவனையே கவனிச்சுக்கிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோவும் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளேயே குட்டி போட்ட போன மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருப்பான். இருந்தாலும் சரி ஆரம்பிப்போன்னு அவன் ரூமை விட்டு வெளியில வர அங்க ஒரு 3 பசங்க இன்னும் தூங்கி இருக்க மாட்டாங்க போல. அப்படியே ஹீரோ பின்னாடியே வந்துட்டு எங்க நீ போற, திருப்பி நீ வருவீல, எங்க கூட வந்து விளையாடுவீலன்னு கேட்பானா. போய் நேரமா தூங்குங்கடா, எங்கேயாவது வளராம போயிட போறீங்கன்னு அவங்களை திட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்ல ரோட்ல தனியா நடந்து வரான். இங்க நம்ம டிடெக்டிவ் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு தூங்கிட்டு இருப்பாங்க போல. டக்குன்னு கண் விழிக்கும் போது சைட்ல நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருப்பான். வந்துட்டியானே ஹீரோ கிட்ட பேச போனா நம்ம ஹீரோ ஸ்ட்ரிக்டா சில விஷயங்கள்லாம் முன்கூடியே சொல்லிடுறான். இங்க பாருங்க டிடெக்டிவ், இது ஒன்றும் என் வேலை கிடையாது. அடுத்தவங்களோட கனவுல என்ட்ராகிற விஷயங்கள்லாம் அடுத்தவங்களோட கனவுக்குள்ள நான் போறதுங்கிறதுக்கு காரணமே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அவங்களோட லைஃபை இன்னும் பெட்டராக்கிறதுக்காக மட்டும்தான். ஆனா எப்பப்பெல்லாம் நான் அதை பண்றனோ அப்ப எல்லாமே அது மோசமான நிலையில தான் போய் முடிஞ்சிருக்கு. இப்பயும் அது மோசமா போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் பக்காவா இருக்கு. இன்னும் சொல்ல போனா நான் யாரோட கனவுக்குள்ள போறனோ அவங்க அந்த கனவுல இருந்து விழிக்கும் போது ஒரு பைத்தியமா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. உயிருக்கே ஆபத்தான விஷயங்களும் இருக்கு. அந்த கனவுல உங்க ஆளுங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஆபத்தா ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை என்னால காப்பாற்ற முடியாத மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பா காப்பாற்ற மாட்டேன். என் உயிரை காப்பாத்தி இருக்கு, நான் வெளியில வந்துடுவேன். இன்னும் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு நான் உதவி பண்றது இதுவே முதலும் கடைசி முறையுமா இருக்கும்னு எல்லா விதமான டிஸ்க்ளைமரையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வக்காமியாவோட செஸ்ட்ல கை வச்சு ஏதோ ஹிப்னோடைஸ் பண்ற மாதிரி அவங்ககிட்ட சில கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிப்பான். அந்த கேள்விகள் தொடர்ந்து போயிட்டே இருக்க இறுதியா அவனோட வாயில இருந்து வர வார்த்தைங்கிறது, இந்த உலகம் ரொம்ப அசிங்கமா இருக்குது, இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப கேவலமானவனுங்க, அவனுங்களால பொறுப்போட இருக்கவே முடியாதான்னு. அவன் ஒரு போலீஸா இருக்கிறான்ல, ஆகையால் ஆப்வியஸா இந்த பீப்புளை வந்து பயங்கரமா கரிச்சு கொட்டுறான். கட் பண்ணா அந்த வக்காமியாவோட கனவுல அவன் ஏதோ ஒரு பிரிட்ஜ்ல நடந்து போற மாதிரியும், இந்த உலகம் கேவலமா இருக்கு, இதை எதையுமே மாத்த முடியல, ஆனா இது எல்லாத்தையுமே ஒரே நொடி பொழுதுல மாத்தணும் அப்படின்னா அதுக்கு இந்த உணர்ச்சி எனக்கு இல்லாம போகணும். இந்த உலகத்தை விட்டு நான் போனாலே இது எல்லாமே முடிஞ்சிரும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதை பண்ண முடியாம தான், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம தான் எல்லாத்தையும் நான் எனக்குள்ள பூட்டி வச்சிருந்திருக்கேன் அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு கிளாஸ் பாட்டில உடைச்சு அவனையே கொலை பண்ணிக்கிறதுக்காக அவன் போக மற்றவங்களுக்கு நடந்த மாதிரி அந்த இடத்துல ஏதோ கொடூர மிருக மாதிரி ஒண்ணு அவனை சேஸ் பண்ண ஆரம்பிக்குது. அவன் கைகளை எல்லாத்தையும் போட்டது கத்தியால கிழிக்க ஆரம்பிக்க பயந்து போய் அவன் அங்க இருந்து ஒரு சைக்கிள் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகுற மாதிரி தெரியும். அப்பவுமே பின்னாடி அவனை கொலை பண்றதுக்காக சேஸ் பண்ற மாதிரி தெரியும். அந்த டைம்ல கரெக்டா உள்ள போந்து நம்ம ஹீரோ காப்பாத்துற மாதிரி தெரிய அங்க ஸ்டேஷன்ல ஒரு அசிஸ்டன்ட் போலீஸ் தூங்கிக்கிட்டு இருந்தாருல, அவர் அப்படியே கண் விழிச்சு எந்திரிக்கிறாரா. மேல இருந்து ஏதோ ரத்தம் சொட்டுற மாதிரி தெரிய என்னடா அதுன்ட்டு டக்குன்னு மேல ஏறி வந்தா அங்க அந்த வக்காமியாங்கிற பையன் தன்னோட கழுத்தையா கிழிச்சுக்கிட்டு சாகருக்கு முயற்சி பண்ணுவான். எவ்வளவுதான் நம்ம
டிடெக்டிவ் தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணாலும் முடியல. கனவுக்குள்ள போன நம்ம ஹீரோ காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது அவனோட மூஞ்சிலே ஒரு பெரிய கோடு ஒன்று விழுந்திருக்கும். ரியாலிட்டியில அந்த வக்காமியா பையனுக்குமே அவனுமே கண் விழிச்சிருவான். அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாம டக்குன்னு பார்த்தா கழுத்து அறுபட்ட நிலையெல்லாம் அப்படியே எந்திரிச்சுன்னு மேல இருந்து கீழே குச்சி மொத்தமா அப்படியே இறந்து போயிடுவான். அதுவே இன்னொரு பக்கம் வக்காமியாவை இப்படி பண்ண அந்த ஜீரோங்கிற நபர் கண்ணாடி கிட்ட போய் அவனோட முகத்துல கீழே இருக்கிறத பார்த்துட்டு யார் அவன், இவன் ஏமா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறான்னு ஹீரோவை பத்தி யோசிக்க, அதுக்கப்புறம் அடிபட்ட நம்ம ஹீரோவை அந்த டிடெக்டிவ் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருப்பாங்களா. அப்போ மயக்கத்தில் இருக்கிற ஹீரோ அம்மா என்னை பார்த்து பயப்படாதீங்க, என்னை பார்த்து ஏமா பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க, அதுவே நம்ம டிடெக்டிவ்க்கு திடீர்னு அவங்க ஏதோ ரோட்ல நடந்து போற மாதிரியும் அங்க ஒரு சிவப்பு கலர் துணி போட்ட ஒரு லேடியை ஃபாலோ பண்ற மாதிரியும் சடனா டிடெக்டிவ் அவங்களோட வீட்டுல இருக்கிற மாதிரியும் அவங்க வீட்டுக்கு உள்ளதான் பார்த்தா அந்த துணி போட்ட அந்த லேடி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட கழுத்தையே வந்து நெரிச்சுக்கிற மாதிரி தெரிய, அப்போ டிவியோட ரிஃப்ளெக்ஷன்ல ஹீரோ அங்க இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியும். கட் பண்ணா கண் வெளிச்சு எந்திரிக்கிறா நம்ம ஹீரோ கூட அவ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாளா. அதுக்கப்புறம் அவனும் கண் விழிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த கேஸை முடிக்கிறதுக்கு உன்னோட உதவி எங்களுக்கு ரொம்பவுமே தேவைப்படும்னு யார் இதையெல்லாம் பண்றாங்களோ அவங்கள நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம ஹீரோ பையன் ஒத்துக்கிற மாதிரி இல்ல. கம்மன் இதையெல்லாம் மறந்துட்டு நீங்க வேற ஏதாவது ஒரு கேஸை டீல் பண்றதுக்காக போங்க, இது ரொம்பவுமே ஆபத்தா இருக்கு, இதை டீல் பண்ணா என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லும்போது நம்ம டிடெக்டிவ் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. இது அவங்களோட முதல் கேஸ், அதனாலே இதை முடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த வக்காமியா அவங்களோட கலீக் ஒருத்தனே இறந்து போயிருக்கானா, கண்டிப்பா அதுக்காகவாது இந்த கேஸை கூடிய சீக்கிரம் முடிச்சாகணும், இதை யார் பண்றா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சாகணும்னு சொன்னா ஒருத்தரோட கனவுக்குள்ள போய் நீங்க என்னென்னலாம் பாப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தேடுற அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக இறந்து போக போற ஒருத்தரோட கனவுக்குள்ள போய் நானும் இறக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ, புரிஞ்சிருச்சு. நீங்க முதல்ல என்ன மீட் பண்ண வரும்போது நான் சூசைட் பண்ற காரணத்தால நான் எப்படியும் சாகர மைண்ட் செட்ல தான் இருக்கிறேன்னு என்னோட சாவை உங்களுக்கான தேவையா நீங்க மாத்திக்கலாம்னு எதிர்பார்க்கறீங்களோ, நான் செத்தாலும் இந்த பூமியில சாகுனே தவிர ஒரு கனவுல போய் இன்னொருத்தரோட கனவுல போய் சாக எனக்கு விருப்பம் இல்லாமானா இதுக்கு மேல டிடெக்டிவ்க்கும் வேற வழி இல்ல. அங்க இருந்து கிளம்புற மாதிரி அப்படியே போய் நின்னவங்களும் அந்த ஜீரோங்கிறவனுக்கு கால் பண்ணிட்டு எனக்கு சூசைட் பண்ணணும் போல இருக்குதுன்னு சொன்னோடனே அந்த ஜீரோங்கிறவனும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே சில விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிப்பான். இந்த கான்கிரீட் காடுகளுக்குள்ள உனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லையோ, உன்னோட பிரைமல் இன்ஸ்டிங் உன்னோட வாழ்றதுக்கான அந்த உத்வேகமே போயிருச்சோ, மனசுல இருக்கிற அந்த நிரப்ப முடியாத வெற்றிடத்தை நீ நிரப்ப முடியாதுன்னு தெரிஞ்சங்காட்டி தான் உயிரை எடுக்க முயற்சி பண்றியோன்னு அவன் சில விஷயங்கள்லாம் சொல்ல, அதை கேட்டவ டப்புன்னு அப்படியே போனை க்ளோஸ் பண்ணிடுவா. ஏன்னா அவன் சொன்னதுக்கே வந்து ஏதாவது பண்ணிக்கலாமாங்கிற அளவுக்கு அவ மேனிபுலேட் ஆன மாதிரி ஆயிடுறா. இருந்தாலும் அப்படியே ஹீரோவை திரும்பி பார்த்தா கால் பண்ண வேணான்னு சொல்லி அவன் பெட்ல இருந்து எந்திரிச்சு தடுக்க முயற்சி பண்ணியிருக்கான் போல. கீழே தான் கிடப்பான். நீ தானே சொன்ன அடுத்தவங்களோட கனவுல போய் சாக உனக்கு விருப்பம் கிடையாதுன்னு, அப்படின்னா நீ ஏன் கனவுக்குள்ளவா, கண்டிப்பா இதுல நானும் சாக தான் போறேன், நீ தனியாலாம் ஒன்னும் சாக மாட்டேன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ பையன் நீ எதுக்கு கனவுல போய் சாகணும், நீ நாம ரெண்டு பேரும் இதே இடத்துல சூசைட் பண்ணிக்கலாமான்னு கேட்பானா. டென்ஷன் ஆனவ பார்த்தா அவனோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு எதுக்குடா சாகணும்னு இவ்வளவு ஆசைப்படுற, அப்படி என்ன உனக்கு வாழ்க்கையில பிடிப்பு இல்லாம இருக்குதுன்னு சொல்லி பயங்கரமா பிடிச்சி ஹீரோ பையனை திட்டி விட்டுருவா. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வந்தவ இருக்கிற அந்த கிரைம் சீன் போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு போல. அப்படியே ஒரு மாதிரி கை காலெல்லாம் தடவிட்டு அப்படியே ஓரமா நின்னுகிட்டு இருக்க. அப்போ அந்த அசிஸ்டன்ட் இருக்கிறாருல அவரு எட்டி பார்த்துட்டு இங்க என்னமா பண்ற, புரியுது இந்த கேஸ் முடிக்கணும், அந்த வக்காமியா இறந்து போயிருந்திருக்கான், இதெல்லாம் இருந்தாலும் நீ கொஞ்சமாவது வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னதுக்கு ஆக்சுவலி நான் ஜீரோக்கு கால் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாளா. அந்த அசிஸ்டன்ட்டுக்கு அதிர்ச்சி. ஏன் அப்படி பண்ணன்னு கேட்டதுக்கு அவன் தான் இவ்வளவு மர்டர் பண்ணிட்டு இருக்கிறான், திருப்பி அவன் கன்யூஸா இதை பண்ணக்கூடாது, அவனை எப்படியாவது நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும், நான் அவனை என்னோட கனவுல வச்சு அவனை எப்படியாவது ட்ராப் பண்றதுக்காக முயற்சி பண்றேன், நீங்க அவனை ரியல் லைஃப்ல பிடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்ட்டு அவர் அங்கிருந்து அனுப்பி விட்டுருவா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் தூங்கி இருந்திருக்கவே மாட்டா போல. இருக்கிற எல்லா கத்தி அவ வீட்டுல இருக்கிற கத்தி எல்லாத்தையுமே வந்து பாக்கெட்டா போட்டு எங்கேயாவது தூக்கி ஓரமா வச்சிடுற. எப்படியும் தன்னை காயப்படுத்துறதுக்கு இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அந்த ஜீரோக்கு கால் பண்றா. நான் தான் அப்படியே உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன்ல, நான் என்னோட உயிரை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது அவன் சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிப்பான். நம்ம ரெண்டு பேரும் ஒரு டபுள் சூசைட் ஒன்று மேக் பண்ணுவோம், இந்த உலகமே ஒரு மாதிரி அர்த்தமற்றது தான், இப்படி ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இந்த வாழ்க்கையில கேவலமான ஆளுங்களுக்கு மத்தியில அவனுங்கிட்ட நம்ம எதை ப்ரூவ் பண்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கிறோம். வாழ்க்கைங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் முடியாதானே போகுது, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கலாங்கிறங்காட்டி நாளைக்கு நம்ம நல்லா இருந்துரும் அப்படின்னு எதுவும் கிடையாதுல்ல. அதனால இப்போவே எல்லா கஷ்டத்தையுமே நம்ம இதே நொடியோட நிறுத்திடுவோம். இந்த மாதிரி யோசிக்கிறது ஒரு உன்னதமான முடிவுன்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. மக்கள் ஆன நாம யாரும் இந்த உலகத்துல இல்லை அப்படின்னாலும் இந்த புவியானது இந்த சூரியனை
சுத்தியும் சுத்தி வந்துட்டே தான் இருக்க போகுது. ரொம்ப அமைதியா அது எல்லாமே தொடர்ந்து நடக்க தான் போகுது. நம்மளோட இருத்தலுங்கிறது எந்த விதத்திலயும் இந்த உலகத்துல எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறது இல்ல. அப்படி இருக்கிற ஒரு அர்த்தமற்ற இந்த வாழ்க்கையை எதுக்கு நம்ம ஒரு மன கஷ்டத்தோட வாழணும்னு சொல்லி பயங்கரமா போட்டு மேனிபுலேட் பண்ணுவானா. ஆனா அப்போ சடனா பார்த்தா அந்த டிடெக்டிவ் அவங்களோட தலகாணி கடியில ஒரு கத்தி ஒண்ணு வச்சிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா எல்லா கத்தியும் நான் தூக்கி போட்டுனேன், இது எப்படி நான் வச்சிருந்திருக்கேன், ஒரு நான் தான் வச்சேனோன்னு யோசிக்கும் போது அப்ப அந்த ஜீரோங்கிறவன் அங்க வந்து உட்காந்துக்கிட்டு, என்ன பாப்பா நீ தான் உன்னோட உயிரை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இல்ல, அப்படி இருக்கும்போது அந்த கத்தியை நீ தான் வச்சிருந்திருப்ப, முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஏண்டி முரடு பிடிக்கணும்னு அவன் சொல்லும் போது டக்குன்னு அந்த ஆள் அங்க இல்லாத மாதிரியும் சடனா நம்ம டிடெக்டிவ் அப்படியே ரோட்டுக்கு வெளியில வந்து நின்னுக்கிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கிறா. எப்படியும் தூங்கவே கூடாதுங்கிறதா அவ மைண்ட்ல இருக்கு. நேரா பில்டிங்க்கு போய் அங்க இருக்கிற பைப்பு கிட்ட எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். இது வரைக்கும் இறந்து போனாங்களே அந்த கேசஸ், அதுல இருக்கிற எல்லா பாடியுமே அவளோட கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். கமான் கமான் அப்படி மட்டும் எனக்கு நடந்துடக்கூடாது, எக்காரணம் கூட தூங்கிடவே கூடாதுன்னு அப்படியே கண்ணை முழிச்சுக்கிட்டே நேரா நம்ம ஹீரோ வச்சிருந்திருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவாளா. அவன் வரப்போறான், அவன் என் கனவுல வரப்போறான், கமான் கமான் நீயும் என் கனவுல வா, ரெண்டு பேரும் ஒன்னா சாகலான்னு சொல்லும் போது டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு அந்த டிடெக்டிவோட மைண்ட்ல ஓடுற விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி விஷுவலா தெரிய ஆரம்பிக்குது. அந்த டிடெக்டிவ் சின்ன வயசா இருக்கும் போது அந்த ரெட் கலர் சொக்கா போட்ட ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருப்பாங்க. சின்ன வயசுல இருக்கும் போது அவங்களுக்கு இந்த சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த தாட்லாம் இருந்திருக்கு போல. ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விமன் ஆகணும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நபரா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்திருக்காங்க. பட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த டைம்ல அவங்க வீக்கா தான் இருந்திருக்காங்க. ஆகையால் அந்த வீக்கா இருக்கிற அந்த சின்ன வயசு டிடெக்டிவ் நம்ம ஹீரோ கிட்ட சூசைட் பண்றதுக்காக இந்த வாழ்க்கை எவ்வளவு அர்த்தமற்றதுன்னு சொல்லி ஏகப்பட்ட மேட்டரை சொல்லிக்கிட்டு இருக்க கடைசியில நம்ம ஹீரோட கழுத்தைய போட்டு நெரிக்க ஆரம்பிச்சா அப்புறம் தான் தெரியும் அது நம்ம டிடெக்டிவா தான் இருக்கும். அவங்களே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு அப்படியே அதுக்கப்புறம் ஒரு ஓரமா இடத்துல போய் உட்காந்து அந்த ஜீரோ இருக்கிறான்ல அவனுக்கு கால் பண்ணி ரைட்டு இப்படியே தூங்காம இருந்தா நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும்னு யோசிச்சவளும் முதல்ல ஜீரோக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஓகே நான் ஒத்துக்கிறேன், நீ என்ன கண்டிப்பா கொன்றுவேன், நீ ஜெயிச்சிட்ட, ஆனா ஆக்சுவலி நான் ஒரு டிடெக்டிவ் தெரியுமா, நான் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணேன், அந்த முயற்சியில நான் தோத்துட்டேன்ட்டு கடைசியோட கேட்பா. ஆமா எப்படி நீ இதெல்லாம் பண்ற, அட்லீஸ்ட் நான் இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது அந்த ஜீரோவும் சொல்றான், ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு சிசரை வச்சு சாகலாம் அப்படின்னு சொல்லி வேற யாருக்கோ கால் பண்ணியிருந்திருப்பாள்ல, அப்ப அந்த பொண்ணு தான் கொஞ்சம் விவரமா முதல்ல நீயே வந்து சாகடிச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் சாகுறேன்னு சொல்லியிருந்திருப்பாள்ல. அப்ப அந்த ஜீரோ தான் ஆப்போசிட்ல இருந்து பேசியிருந்திருப்பான். அவன் உண்மையாலுமே சாகலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணுகிட்ட பேசவும் செஞ்சிருந்திருப்பான். கத்தி எடுத்து வயிற்றுலையும் குத்திருந்திருப்பான். ஆனா அப்படியே வயிறுல குத்தினதுக்கு அப்புறம் சடனா அவனோட கான்சியஸ் பார்த்தா அந்த ஒரு பொண்ணு எங்க நின்றுகிட்டு இருந்தாலும் அந்த இடத்துக்கு போன மாதிரியும், அப்போ அந்த பொண்ணு அவளோட கழுத்தையே குத்திக்க போகும்போது திடீர்னு இவனுக்கு ஏதோ ஒரு மிருகத்துக்கு பசி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்திருக்கும். அப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு மிருகம் மாதிரி இருந்து அந்த பொண்ணை வேட்டையாட ஆரம்பிச்சு நேரா அவ வீட்டுக்கே போய் அவளை கொலை பண்ணி அவள்கிட்ட இருந்து ரத்தம் குடிச்சிருந்திருப்பான். இது எல்லாமே அந்த ஜீரோங்கிறவன் பண்ணணும்லாம் நினைக்கல, அது ஆட்டோமேட்டிக்கா நடந்திருக்கு. ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மிருக உணர்ச்சி வந்து தூண்டி இருந்திருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட்லாம் நடந்து அடுத்த நாள் காலையில அவன் எந்திரிச்சு பார்க்கும்போது அவன் வயிறுல குத்தி இருந்த இடங்கிறது கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிருந்திருக்கும். நியூஸ்லயுமே இப்படி ஒரு பொண்ணு இறந்து போனா அப்படிங்கிற செய்தியும் அவன் பார்த்து இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இதை திருப்பி பண்ணணுமே அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வும் வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். இதை திருப்பி பண்ணணும், இதை திருப்பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு. அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் தொடர்ந்து பண்ணணும்னு அவன் சொல்லக்குள்ள அப்படியான இதெல்லாம் கேட்டுட்டு டிடெக்டிவ் போனை கட் பண்ணா அவளோட மொபைல் அப்படியே ஒரு மாதிரி அவ கையில ஒட்டிக்குமா. அப்பதான் அவளுக்கு புரியுது, ரைட்டு நாம தூங்கிட்டோம், ஐயோ தூங்கக்கூடாதுன்னு சொல்லி அவளோட கண்ணத்தை போட்டு அவளே தட்டிட்டு இருக்க அந்த ஜீரோவும் நம்ம டிடெக்டிவ் தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் கையில வச்சிருக்க ஒரு கத்தியை வச்சு அவன் வயிற்றுலேயே குத்திக்கிறான். இப்படிதான் அவனால கனவுல என்டர் ஆக முடியும் போல. சடனா பார்த்தா நம்ம டிடெக்டிவ் ஏதோ சின்ன வயசுக்கு போன மாதிரி அவங்க உயிரை காப்பாத்திருக்காக ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருந்திருக்க. அப்போ நம்ம பெரிய வயசு டிடெக்டிவ் அங்க வந்துட்டு, எப்ப இருந்து நீ சாகணும்னு விருப்பப்படுறேன்னு கேட்க, இல்ல நான் சாகணும்னா விருப்பப்படலன்னு சொல்லி அவ புலம்பிட்டே இருப்பாள். நான் எப்பவும் வாழதான் நினைச்சிருக்கேன், ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைச்சிருக்கேன், பொய் சொல்லாத, உண்மை என்னன்னு எனக்கு தெரியும்னு அந்த பெரிய வயசு டிடெக்டிவ் அங்க இருந்து போற மாதிரியும் சடனா பார்த்தா அந்த கில்லர் நம்ம சின்ன வயசு டிடெக்டிவை கொலை பண்றதுக்காக சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு மணி நேரம் அந்த சேசிங்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல வச்சு நம்ம ஹீரோ பையன் கனவுக்குள்ள வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறான். கட் பண்ணா ஜீரோவும் நம்ம ஹீரோ பையனும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்கிறானுங்க. அந்த ஜீரோவாலையும் நம்ம ஹீரோவா பார்த்த உடனே கண்டிப்பா நம்ம ஹீரோக்கு ஒரு கேவலமான ஒரு பிளாஷ்பேக் இருக்குன்னு தெரிய வருது. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கொடூர
கொடூரமான ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று வச்சுக்கிட்டு அதுவும் இல்லாம இப்படி ஒரு பவரை நீ வச்சுக்கிட்டு அதை நீ தவறான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாம இருக்குங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. எதுக்கு நீ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிற? கமான், என் கூட சேர்ந்து எல்லாத்தையும் நீ அழிச்சுக்கோ. அதுக்கு இதையெல்லாம் கேட்ட ஹீரோ, எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு. உன்னால எப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே இக்னோர் பண்ணி தூர தூக்கி போட்டுட்டு இப்படி இக்னோரண்டா இருக்க முடியுதுங்கும் போது ஹீரோ பையன் அப்படியே அந்த ஜீரோவோட ஒரு பிளாஷ்பேக்கை பாக்குறான். சின்ன வயசுல இருக்கும்போது அந்த ஜீரோவும் அவனோட ஒரு தங்கச்சி வந்து ஏதோ ஒரு பழைய இடத்துல வந்து விளாண்டுட்டு இருப்பாங்க போல. எவனோ ஒருத்தன் அவங்க 2 பேரையும் பூட்டி வைக்க ட்ரை பண்ண அந்த தங்கச்சி வெளியில வர முயற்சி பண்ணுவாளா, ஆனா அந்த கதவு சாத்தும் போது தள்ளி விட்டதுல கீழே விழுந்து அங்க இருக்கிற ஒரு ஆணில தலைப்பட்டு இறந்து போயிருவா. இந்த மெமரியை நம்ம ஹீரோ அவன்கிட்ட ஆக்சஸ் பண்ண காரணத்தால அவனுக்கும் ஞாபகம் வரும். அவனும் பயங்கரமா வருத்தப்படுறான். ஆமா இல்ல, நமக்கு நிறைய கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்துருக்கும். ஆனா நம்ம 2 பேரால ஒன்னா சேர்ந்துதான் மத்த எல்லாருமே அவங்களுக்கு நடந்த இந்த கொடூரமான சம்பவங்கள் இது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவாங்க. அப்பதான் அந்த வாழ்க்கை எவ்வளவு அர்த்தமற்றதுன்னு அவங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அப்பயும் நம்ம ஹீரோவை காலி பண்ணுங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்க. ரியல் லைஃப்ல பார்த்தா அந்த ஜீரோங்கிறவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கட்டெல்லாம் போட்டு வச்சிருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு அவன் வேகமா ஓடி வந்திருக்கான்ல. ஆனா அப்படி ஓடி வந்தவன் ஒரு ஜன்னலை பொத்துட்டு நேரா வெளியில போய் விழுந்து ஒரு கார்ல விழுந்து அப்படியே இறந்து போயிருவானா. ஈவன் ரியல் லைஃப்லயும் இசிஜி கிராஃப் அப்படியே பிளாட் ஆக அவன் இறந்து போயிருந்திருக்கான். மேபி ரியல் லைஃப்ல அதிகமான பிளட் லாஸ் ஆன காரணத்துக்காக அப்படியே அவன் ட்ரீம்லயே இறந்திருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் காலையில நம்ம டிடெக்டிவ்க்கு அந்த அசிஸ்டன்ட் கால் பண்ணி நல்லா தான் இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கிறேன், கேஸும் முடிஞ்சிச்சு, எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டேன், இனிமேலாவது நான் கொஞ்ச நேரம் தூங்கணும்னு விருப்பப்படுறேன்னு சொல்லுவாளா. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல ஒரு பொக்கையோட போய் நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு வெளியில கூட்டிட்டு வந்து 2 பேரும் சும்மா அப்படியே பேசிட்டு இருக்கேன். சரி வாங்கல அப்படியே உட்காந்து பேசிட்டு இருந்தா எப்படி போய் ஒரு நூடுல்ஸ் சாப்பிடலான்னு கூப்பிட்டா நம்ம ஹீரோ இல்ல நான் வரலமானா அடா வாயான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது ஆமா இதுக்கப்புறம் வேற யாராவது கனவுல என்டர் ஆகிற ஏதாவது ஐடியா எது இருக்குதான்னு அவ கேட்பா. இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது, உண்மையை சொல்ல போனா எனக்கு யாரோட கனவுக்குள்ளேயும் போறதுக்கு எந்த ஒரு விருப்பமே இல்லை. அடுத்தவங்களோட கனவுக்குள்ள போனாலே அவங்களோட கேவலமான விஷயங்கள் அவங்களோட கேவலமான சைடை மட்டும் தான் எப்பவும் பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லுவான். ஆனா அதை சொல்லிட்டு கூடவே நீங்களும் இந்த போலீஸ் இந்த வேலையை வந்து விட போறீங்களா, ஏன்னா இதுவும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கேன்னு கேட்டதுக்கு ஆமா இந்த ஒரு கேஸே போட்டு என்ன புரட்டி எடுத்துருச்சு, ஆனா அதுக்குன்னு இதை விட்டுட்டு போகணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது, இன்னும் நிறைய கேசஸ் நான் டீல் பண்ணணும்னு விருப்பப்படுறேன்னு சொல்லுவா. அதுக்குன்னு எல்லா கேசஸும் இந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும்னு அவசியம் கிடையாதுல்ல, மேபி சில கேசஸ் நம்மள பெட்டராக்கவும் செய்யும்லன்னு அவ சொல்ல. அப்படியான்னு நம்ம ஹீரோ பையனை யோசிக்க அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சில விஷயங்கள் மட்டும் புரியாம இருந்திருக்கும் அந்த கனவுல நடக்கிற விஷயங்கள். மற்றபடி இந்த படம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தேங்க்யூ.